ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணால் உங்கள் மார்க் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, மார்க் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ண பிறகு, அதாவது ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ண பிறகு, அதாவது ஒரு தடவை செக் பண்ணுங்க, எந்த ஆன்சராவது கரெக்ட் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. எந்த ஆன்சரும் கரெக்ட் பண்ணாமல் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஆன்சருக்காவது மார்க் கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீவேல்யூஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா ஆன்சருமே கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. டோட்டலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரீடோட்டலிங் இல்லாட்டினா ரீவேல்யூஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும். அதனால டோட்டல் கம்மியாக இருந்துச்சுன்னா ரீடோட்டலிங் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா 30 மார்க்கு மேலே எடுத்திருந்து 35 எடுக்காமல் ஃபெயிலாக இருந்தால் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு 5 மார்க் போட்டு பாஸ் போட்டுருவாங்களா அப்படின்னா அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே பார்க்குறாங்க. சில பிரச்சனைகளால அதை ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு மார்க் அதிகமாகவும் போட மாட்டாங்க. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுக்கு தான் மார்க் போடுவாங்க. எவ்வளோ டோட்டல் வருதோ அந்த டோட்டல் தான் போடுவாங்க, எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ரீவேல்யூஷனுக்கான கவர்மெண்ட் ஜிஓ, அதாவது தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் ஜிஓ. இதுதான், இது 2001 வரைக்கும் இந்த ஜிஓ தான் இருந்துச்சு. இந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சில டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சின்ன கோர்ட் கேஸ் போனதுனால இதில் இருக்கு பாருங்க, அது போனதுனால அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசாணை எண் 77 பள்ளி கல்வி நாள் 7/5/2001, இந்த 2001 வந்த இதில் ஒரு திருத்தம் பத்தி 2 தற்பொழுது உள்ள அப்படின்னு சொல்லி அந்த 2வது பேராகிராஃப்ல உள்ளதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடைத்தாள் மதிப்பீட்டின் போது எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக இல்லை குறைவாக வருகின்றதோ அந்த அளவின் அடிப்படையில் திருத்திய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும். இம்மதிப்பீட்டிற்கு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களும் விண்ணப்பிக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மார்க் வருதோ ஒரிஜினலா அதுதான் உங்களுக்கு மறுபடியும் வரும். நீங்க மார்க் கம்மியாயிடுச்சு ரீவேல்யூஷன் அப்படின்னா அந்த கம்மியான மார்க் வரும், அதிகமாக வந்துச்சுன்னா அதிகமான மார்க் வரும். இதை தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன இன்னொன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபெயில் ஆனவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள திருத்தம் மார்ச் 2003 மேல்நிலை பொதுத் தேர்வு முதல் நடைமுறைக்கு வரும். அதாவது மார்ச் 2003 மார்ச்ல இருந்து இதுதான் எஃபெக்டிவான சர்க்குலர். இந்த மாதிரி தான் ரீவேல்யூஷன் பண்றாங்க. அதனால ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போகும்போது நீங்க கண்டிப்பா என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் தான் மறுபடியும் வரும் உங்களுக்கு. அது அதிகமாக வந்தாலும் வரும், இல்லை கம்மியாயிடுச்சுன்னா கம்மியாக தான் வரும். ஆல்ரெடி +2க்கு ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பாருங்க. 10th 11க்கு இப்போ என்னைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கான அப்ளிகேஷன் இன்னும் வரல, வந்த உடனே அதை அப்டேட் பண்ணுறேன்.